கான்சன்ட்ரேஷனோட அந்த வேலையை 25 மினிட்ஸ் செய்யணும், 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகணும், அடுத்து 25 மினிட்ஸ் பண்ணணும், அப்படியே ஒரு 4 டைம் பண்ணணும். அப்போ உங்களுக்கு 100% ரிசல்ட் வரும். இவ்வளோ தாங்க டார்கெட். ஒரு 15 நாள் 20 நாளுக்கு அப்புறம் உங்கள் மனசு என்ன ஆகிடும்னா, மற்ற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்காது. ஹாலில் டிவி ஓடிட்டுருக்கோம், நீங்கள் பாட்டு ஹாலில் உட்காந்து இந்த ப்ராசஸை பண்ணலாம், அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. வெளியில் பாட்டு கேட்டுட்ருக்கோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. செல்ஃபோன் இன்னொருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணாது. சமைச்சிட்டு இருப்பாங்க, அந்த வாசம் நமக்கு வரும், டிஸ்டர்ப் ஆகாது. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு என்ன கண்டென்ட் நான் பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சுது. காலப்போக்கில் நான் இதை செய்ய என்னாச்சு தெரியுங்களா, ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதே 2 ஹவர்ஸில் என்னால் மேக்ஸிமம் ஒரு 7 to 8 வீடியோஸ், ஏன் 10 வீடியோஸே என்னால் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னோடய கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் 100% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாம். இது கட்டாயம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் தேவை. இதை செயல்படுத்தி வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது அதிக பேரோட கேள்விகள் என்னவாக இருக்குன்னாங்க, சார் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், என்னால் என்னால் படிக்க முடியல அப்படிங்கிறீங்க. இல்லை நான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கலாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம், ஒரு நீட் எக்ஸாமாக இருக்கலாம், ஒரு போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் என்னால் கான்சன்ட்ரேஷனாக படிக்க முடியல சார், நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட இருந்து வருது. இல்லை ஒரு வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் சார், தள்ளி போட்டுடுறேன், என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இன்னொன்று, சார் இந்த ஒர்க் நான் பண்ணணுன்னு தான் சார் நினச்சிட்ருக்கேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், ஆனாலும் என்னால் செய்ய முடியல, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறீங்க. ஏன் உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு, உங்களோட கேரியர் ஒர்க்கு அதனையே செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் தள்ளி போட்டுகிட்டே வருவீங்க, உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அற்புதமாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோவில் ஒரு 4 பிரிவாக நான் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக் பற்றி நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன சொல்யூஷன் கிடைக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். மூணாவது, இந்த டெக்னிக்கோட நம்ம மனநிலையை எப்படி மாற்றம் கொண்டு வந்தால் சிறப்பாக 100% ரிசல்ட் கொண்டு வரலான்னு சொல்கிறேன். நாலாவது, என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை இதை செயல்படுத்தி எப்படி ரிசல்ட் வந்ததுங்கிறதையும் நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாங்க. இதை நீங்கள் 100% செயல்படுத்துங்க. நம்மளோட செயல்பாடுகள், நம்மளோட எக்ஸிக்யூஷன் 200% ஃபோக்கஸாக கான்சன்ட்ரேட்டடாக ஒரு வேலையை செய்ய முடியும். இது உண்மை. ஓகேங்களா? இது செயல்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது கட்டாயம் உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம், தீர்வை நோக்கி பயணிக்கலாம். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. வீடியோக்குள்ளே சிறப்பாக போகலாங்க. ஃபஸ்ட், இது என்ன டெக்னிக் சார்? நான் ஃபோக்கஸாக இருக்கணும் சார், என்னால் செயல் செய்ய முடியல, கான்சன்ட்ரேஷனாக செய்யணும்னா என்ன டெக்னிக்? ஃபஸ்ட்டு டெக்னிக்கை பற்றி நான் சொல்லிடுறேங்க. இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஒரு 1980s அப்புறம் தான் வந்தது. ஓகேங்களா? இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன். அவர் பேர் ஃப்ரான்சிஸ்கோ கிரில்லா அப்படிங்கிறது அவரோட பேர். அவர் பார்த்திங்கன்னா இட்டாலியன் அப்படிங்கிறதுனால இந்த டெக்னிக்கு பார்த்திங்கன்னா இட்டாலியனில் தக்காளி, அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பொமோட்டோரோ. ஸோ அவர் என்ன பண்ணிட்டார், பொமோட்டோரோ டெக்னிக்னு வச்சுட்டார். உங்கள் ஞாபகத்துக்காக நீங்கள் தக்காளி டெக்னிக்னு கூட நீங்கள் சிறப்பாக வச்சுக்கோங்க. இது மெயினாக எதுக்காக அவர் இந்த டெக்னிக் சொன்னாருன்னாங்க, பொமோட்டோரோ டெக்னிக் எதுக்காக சொன்னாருன்னா, அவர் கொஞ்சம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அவரால் எப்படி இந்த நேரத்தை நிர்வாகம் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படிங்கிறத இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி செயல்படுத்தி 200% ரிசல்ட் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இதை ஒரு ரிசர்ச் புக்காகவே போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேணால் விக்கிபீடியாவில் பார்க்கலாம். பொமோடோரோ டெக்னிக் அப்படின்னு நீங்கள் போடுங்க. அதோட எல்லா ஒரு செயல்பாடுகளும் எப்படி செய்யணும் என்னங்கிறது சிறப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ பொமோடோரோங்கிறது இட்டாலியன் வேர்டு தக்காளி. ஒரு ரொம்ப சிம்பிள் என்ன தெரியுங்களா? அந்த டெக்னிக் பற்றி நான் சொல்லிடுறேன். ஒரு வால் கிளாக், அது ஒரு வால் கிளாக் மாதிரி இருக்கும். அந்த பொமோடோரோ டெக்னிக் தக்காளி ஷேப்பில் அந்த வால் கிளாக் இருக்கும். அவ்வளோதாங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நமக்கு 2 ஹவர்ஸ் வேணும். எந்த ஒரு செயல் நீங்கள் செய்யணும்னு சொன்னாலும், ஒரு படிக்கணும், இந்த டிசைன் பண்ணணும், இந்த வேலை செய்யணுன்னாலும் 2 ஹவர்ஸ் இதுக்காக ஒதுக்கிடணும். 2 ஹவர்ஸ் ஒதுக்கிட்டு கான்சன்ட்ரேஷனோட அந்த வேலையை செய்யணும். இந்த 2 ஹவர்ஸ் எப்படி பிரிச்சுக்கலான்னாங்க, 30 நிமிஷமாக 4 பிரிச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு 30 நிமிஷம், ரெண்டாவது 30 நிமிஷம், மூணாவது 30 நிமிஷம், நாலாவது 30 நிமிஷம், டோட்டலாக 2 ஹவர்ஸ். அந்த வேலையை 25 மினிட்ஸ் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் செய்யணும். 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ரிலாக்ஸ்னால் என்னங்க, தண்ணி குடிக்கலாம், ஒரு டீ சாப்பிட்லாம், வெளியில் போகக்கூடாது.
அந்த கான்சன்ட்ரேஷனாக 25 மினிட்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதே வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த ஒரு 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ், அடுத்தது ஒரு 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ், அடுத்தது ஒரு 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ். அவ்வளோதாங்க. 2 ஹவர்ஸ் இந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்யணும். இந்த டெக்னிக்கு பேர் தான் போமோடோரோ டெக்னிக். நீங்கள் வெப்சைட்டில் போங்க, போமோடோரோ டெக்னிக்னு போட்டாலே இந்த டீட்டெயில் வரும். இது 1980s அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் 100% ரிசல்ட் இருக்குங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? இந்த டெக்னிக்கை பயன்படுத்த நீங்கள் வந்து ஒரு வால் கிளாக் வச்சுக்கலாம், இல்லை வீட்லேயே ஒரு டைம் பிஸ்ட் எதாக இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை சார் நான் வந்து அந்த போமோடோரோ டெக்னிக் அந்த வால் கிளாக்கே நான் வாங்கிக்கிறேன்னிங்கன்னா அமேசானுக்கு போங்க, போமோடோரோ அப்படின்னு போடுங்க. அந்த தக்காளி பழ ஷேப்பில் அந்த கிளாக் வரும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஒரு 400 ரூபாயிலேருந்து ஒரு 500 ரூபாய், 600 ரூபாய், 700 ரூபாய் எல்லா ரேஞ்சிலையுமே கிடைக்குது. சிறப்பாக வாங்கி வச்சுக்கிட்டு அந்த டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிறப்பான ரிசல்ட் வருங்க. இந்த இம்ப்ளிமெண்ட்டில் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் எந்த வேலை செய்ய போகிறீங்களோ அந்த வேலை சம்பந்தமான என்னென்ன பேப்பர்ஸ் வேணுமோ, பொருட்கள் வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. வேலை செய்ய உட்காந்துட்டு அந்த டைம் ஆன் பண்ணிவிட்டு ஐயோ பேப்பர் இல்லை, ஷீட் இல்லை, பென்சில் இல்லை, பேனா இல்லைன்னு சொல்லி எந்திரிச்சு போகக்கூடாது. உங்களோட அந்த டெக்னிக்கோட முழு ஒரு இன்வால்மெண்ட் என்னென்னா கான்சன்ட்ரேஷனோட அந்த வேலையை 25 மினிட்ஸ் செய்யணும், 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகணும், அடுத்து 25 மினிட்ஸ் பண்ணணும். அப்படியே ஒரு 4 டைம் பண்ணணும். அப்போ உங்களுக்கு 100% ரிசல்ட் வரும். இவ்வளோதாங்க டார்கெட். சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தலாம். படிப்புக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு 200% ரிசல்ட் வருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறமா இதில் என்னென்னா ஒரு முக்கியமான கண்டிஷன், இந்த மாதிரி நேரத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் 1 மணிக்கு வரும். 12:30 மணிக்கு 2 ஹவர்ஸ்னு உட்காந்துடாதீங்க. அப்புறம் 1 மணிக்கு பசிக்கும், உங்களால் கான்சன்ட்ரேஷன் குறையும். ஸோ ஒன்றா லஞ்ச் முடிச்சுட்டு பண்ணுங்கள், இல்லை லஞ்சுக்கு பிஃபோர் 10 o'clock பண்ணுங்கள். ஸோ லஞ்ச் டைமை நடுவில் வச்சுக்கிட்டு ஐயோ நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி டைவர்ஷன் ஆகக்கூடாது. செல்ஃபோன் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் ஏதாவது ஃபோன் கால் வந்ததுன்னா எடுத்து பேசுங்க. 2 ஹவர்ஸ் நான் ஒர்க்காக இருக்கேன், அதுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டிவி நமக்கு காதுகளில் வந்து விழுகுதுனாலும் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகும், அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டிவி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்ஃபோனும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம். அதை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து சைலண்ட் மோடில் வச்சுருங்க. இல்லை ஃபோன் கால் வந்தால் 2 ஹவர்ஸ் ஆகுங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா என்ன ரிசல்ட் வரும்னா உங்களோட மைண்டு வந்து ஃபோக்கஸாக ஒரு வேலையை சிறப்பாக செய்யும். இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா இதில் ஒரு கண்டிஷன் ஃபுல்லாக முடிச்சாகணும், நான் இதை படிச்சாகணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் மோடுக்கு வாங்க. இது 1 நாள் செய்யுங்க, 2 நாள் செய்யுங்க, 3 நாள் செய்யுங்க. எனக்கு தெரிஞ்சு 7வது நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். உங்களோட மைண்டு, உங்களோட மனசு 100% ஃபோக்கஸ் பண்ணோம். ஈஸியாக நீங்கள் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிசல்ட் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். இதில் இன்னொன்று நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேங்க. நீங்கள் ஒரு 7 நாள், ஒரு 10 நாள், ஒரு 15 நாள் தொடர்ந்து இதை செய்ய என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களோட மைண்டு கான்சன்ட்ரேஷனுக்கு ரெடி ஆகிடும். என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், எதையுமே இப்படி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் செய்யும்பொழுது தான் உங்களுக்கு அந்த செல்ஃபோன் டிஸ்டர்பன்ஸு, அந்த டிவி டிஸ்டர்பன்ஸு, வெளியில் ஏதாவது பாட்டு சத்தம் கேட்டதுன்னா டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஒரு 15 நாள் 20 நாளுக்கு அப்புறம் உங்கள் மனசு என்ன ஆகிடும்னா மற்ற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்காது. ஹாலில் டிவி ஓடிட்டுருக்கோம், நீங்கள் பாட்டு ஹாலில் உட்காந்து இந்த ப்ராசஸை பண்ணலாம், அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. வெளியில் பாட்டு கேட்டுட்ருக்கோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. செல்ஃபோன் இன்னொருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணாது. சமைச்சிட்டு இருப்பாங்க, அந்த வாசம் நமக்கு வரும், டிஸ்டர்ப் ஆகாது. காரணம் என்னென்னா ஒரு 15 நாள் 20 நாள் செய்யும் பொழுது நம்ம மனசு என்ன ஆகும்னா அந்த 2 ஹவர்ஸ் கான்சன்ட்ரேஷனாக அந்த ஃபோக்கஸாக அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தும். 100% ரிசல்ட் வரும். செஞ்சு பாருங்கள், சிறப்பான ரிசல்ட் வருங்க. ஸோ இந்த போமோடோரோ டெக்னிக்குங்கிறது ரொம்ப முக்கியமான டெக்னிக். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். 2வது விஷயம், இப்போ இதை வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு இந்த டெக்னிக் தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு 1008 வருத்தங்கள், ஒரு வேதனைகள், ஒரு குழப்பங்கள் வச்சுக்கிட்டே இருந்தால் ஐயோ நம்ம இதை படிக்கிறோம், இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் செயல்பட்டால் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு எஸ்டிமேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டிசைன் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை இந்த ஒரு ஃப்யூச்சர் பிளானிங்காக ஒரு பிளானிங் பண்ணுறீங்கும் பொழுது ஐயோ இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம மனசில் இருந்தால் அதோட ரிசல்ட் கிடைக்காது.
அந்த ஃபோக்கஸ் வந்து டைவர்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா மனநிலையில் தெளிவு இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம மனசில் ஒரு வருத்தம், ஒரு கோபம் அல்லது ஒரு வெறுப்பு அல்லது ஒரு மன உளைச்சல் அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தால் அது இல்லாமல் நீங்கள் செயல்பட்டால் 100% ரிசல்ட் வரும். அதுக்கு நான் உங்களுக்கு செல்ஃப் டாக் ப்ராசஸ் 4 விதமான பயிற்சி கொடுத்துருக்கேன். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம். உங்கள் சூழ்நிலைக்கேற்ப அதை செயல்படுத்திட்டு நீங்கள் இதை செயல்படுத்தினீங்கன்னா 200% ரிசல்ட் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை ஒரு நீட் எக்ஸாம் இல்லை குரூப் எக்ஸாம் ஏதோ ஒன்று, ஒரு டிஎன்பிசி பிஎஸ்சி எக்ஸாம் ஏதோ ஒன்று எழுதுறீங்க. அப்போது நம்மளோட மனநிலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பொமோடோரோ டெக்னிக்கு போகிறதுக்கு முன்னால் உங்கள் மனசில் அந்த வருத்தங்கள் கோபங்கள் இருந்தால் நான் சொன்ன அஃபர்மேஷன் பண்ணி அதெல்லாம் தீர்த்துட்டு 0 பண்ணிவிட்டு நீங்கள் இறையருளால் நான் இந்த எக்ஸாமை சிறப்பாக நான் படிச்சுட்ருக்கேன், அந்த சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை எனக்கு சூப்பராக கொடுத்துட்ருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷனை போட்டுட்டு மனதளவில் ஒரு தெம்பை வரவழைச்சிட்டு நீங்கள் இந்த டெக்னிக் பயன்படுத்துங்க. 100% ரிசல்ட் வரும். இல்லையா, இப்படி கூட பண்ணலாம். கேள்வியாக இருக்கிறது என்ன செய்யலாம், இறையருளால் இந்த படிப்பு விஷயத்தில், இந்த எக்ஸாம் விஷயத்தில், இந்த ப்ராஜெக்ட் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனோ அதனை நான் சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன், அதற்கு இந்த இறைத்தன்மை எனக்கு உதவி செஞ்சிட்ருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு அஃபர்மேஷனை போட்டுட்டு நீங்கள் செயல்படுத்தி இந்த டெக்னிக்கை பயன்படுத்துனீங்கன்னா 100% ரிசல்ட் வரும். எந்த மாற்றமே கிடையாதுங்க. ஏன்னா நமக்கெல்லாம் இன்றைக்கி ஏன் ரிசல்ட் வரலைன்னா, ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாலே இது நமக்கு கிடைக்குமா, இது கிடைக்கலன்னா என்ன ஆகிறது, இது கிடைச்சாதான் என் வாழ்க்கையே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகள் பல யோசனைகளை மனசுக்குள்ளே போட்டு ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டே ஒரு வேலையை செய்யாதீங்க, நமக்கு ரிசல்ட் வராது. 3வது விஷயங்க, உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்கள் செயல்படுத்தலாம். இந்த தக்காளி டெக்னிக், பொமோடோரோ டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்தும் பொழுது ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீங்க. நான் டைம் செட் பண்ணிவிட்டேன், 2 ஹவர்ஸ்க்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 7 days 10 days 15 days இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன ஆகும்னாங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். எடுத்தோன்னே வராதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குது, கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, நம்மளோட மைண்டு டைவர்ஷன் நிறையா இருக்குங்கிறதுனால நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு டைமர் வாங்கிட்டு நீங்கள் மனதளவில் ஒரு அஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உக்காந்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும், பக்கத்தில் நடக்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு 5 நாள் 7 நாளில் அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போய் கான்சன்ட்ரேஷனாக உங்களால் அந்த செயலில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு மற்ற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். அந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை படிக்கணுன்னா, ஒரு 3 சாப்டர் படிக்கணுன்னா ஒரு 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும்னு உங்களுக்கும் தெரியும். சார் நான் 2 ஹவர்ஸ் செட் பண்ணிட்டேன், அதுக்குள்ளே படிக்க முடியுமா அப்படின்னு ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் அந்த 2 ஹவர்ஸில் என்ன பண்ண முடியுமோ அந்த 5 minutes இன்டர்வல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு 3 நாள் முடிக்க வேண்டியதை 4 நாள் முடிக்க வேண்டியதை ஈஸியாக 100% மனசில் பதிகிற அளவுக்கு உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இந்த டெக்னிக்கை 100% பயன்படுத்துங்க. இதில் என்னென்னா, அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால நம்ம ஒரு 4 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம், ஒரு நாள் 2 நாள் படிக்கிறத அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக்கை 100% இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். இது என்ன ஆகும்னா, இந்த டெக்னிக்கை பயன்படுத்த ஒரு 10 நாள் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. இது 100% ப்ராக்டிக்கலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நடந்ததுனால தான் நான் சொல்கிறேன். அற்புதமாக செயல்படுத்துங்க. ஓகேங்களா? 4வது ரிசல்ட். சார் நான் இதெல்லாம் செயல்படுத்துகிறேன் சார், ரிசல்ட் வருமா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இந்த சந்தேகம் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த ரிசல்ட்டை நோக்கி ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கோம். என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, நான் இதை பயன்படுத்தியிருக்கேன். இதை எந்தெந்த இடத்துல நான் பயன்படுத்தியிருக்கேன்னாங்க, ஒரு ஃப்யூச்சர் பிளானிங்காக நான் யோசனை பண்ணும் பொழுது ஒரு 2 ஹவர்ஸ் நான் செட் பண்ணிக்குவேன். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம என்னென்ன செய்யணும், நமக்கு என்ன தேவை, நம்ம ஏஜ் என்ன, ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும் பொழுது இந்த டைமர் மெத்தடை நான் செட் பண்ணியிருக்கேன். 100% ரிசல்ட் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னாங்க, நான் ஒரு பிளானிங் பண்ணுவேன். சரி, நமக்கு ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே நம்ம இதெல்லாம் நமக்கு தேவை, இந்தந்த ஏஜில் இந்தந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும், நமக்கு ஒரு இன்கம் வரணும், இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவேன். இந்த கான்சன்ட்ரேஷனோட நான் வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னாங்க, நம்ப மாட்டீங்க, நீங்கள் அந்த 10 இயர்ஸ் பிளான் போட்டிங்கல்ல,
அதை விட ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளேயே நான் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அத்தனையும் எனக்கு சிறப்பாக நடந்திருக்கு. இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் இதை செயல்படுத்தி பாருங்கள். முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது மனதளவில் ஒரு வருத்தம், கோபம் இல்லாமல் அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பயன்படுத்த டியூனப் ஆக நம்ம வச்சுருந்த டார்கெட் ஒரு 5 இயர்ஸோ ஒரு 10 இயர்ஸோ வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இது நமக்கு கிடைச்சிருதுங்கிறது தான் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று சொல்லட்டுங்களா, இந்த வீடியோஸில் நான் வந்து உங்களோட பேசணும், நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகள் இருக்கும். இதை பேசலாமா, அதை பேசலாமா, இதை ரிலீஸ் பண்ணலாமா, இதை பற்றி விஷயத்தை பேசணும்னு சொல்லி ஏன்னா நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எதை பேசணும்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த 2 hours இந்த போமோடோரோ டெக்னிக்கை பயன்படுத்தி அமைதியாக உட்கார்ந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்சியல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் ஒரு கண்டென்ட்டு ஒரு ப்ரிப்பரேஷனை உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் டெரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா 2 hours உட்காந்தேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு என்ன கண்டென்ட் நான் பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சுது. காலப்போக்கில் நான் இதை செய்ய என்னாச்சு தெரியுங்களா, 25 மினிட்ஸில் ஒரு வீடியோக்கு உண்டான கண்டென்ட். ஸோ 4 வீடியோ 2 hours உட்காந்தோன்னா 4 வீடியோவுக்கு என்ன பேசணும், என்ன செயல்படுத்தணும், யார் எந்த கிளைண்ட் என்கிட்ட பேசியிருக்காங்க, எந்த சப்ஸ்கிரைபர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்கங்கிறது எல்லாமே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதே 2 ஹவர்ஸில் என்னால் மேக்ஸிமம் ஒரு 7 to 8 வீடியோஸ், ஏன் 10 வீடியோஸே என்னால் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னோடய கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் 100% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஸோ படிக்கிறவங்க, ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, ஒரு வாழ்க்கையில் ஏதாவது தேவையை நோக்கி பிளான் பண்ணுறவங்க கட்டாயம் இந்த போமோடோரோ டெக்னிக்கை பயன்படுத்துங்க. 200% ரிசல்ட் எனக்கு வந்திருக்கு. ஸோ நீங்களும் செயல்படுத்துங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நலமாக கேளுங்க. அற்புதமாக செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க. மகிழ்ச்சி.